ஹலோ கைஸ். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த அனிமே மேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி காக்குமே எபிசோட் 4 ரொம்ப சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. தொடர்ந்து வரப்போகிற எபிசோட்ஸ்க்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக இந்த சீரீஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் காலிஃப்ளா வெஜிட்டாவை அவங்க யூனிவர்ஸில் இருக்கிற சடன்லா பிளானட்டில் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்து ஷாக்கும் ஆகியிருப்பாங்க. இந்த எபிசோட் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடே வெஜிட்டா, உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு காலிஃப்ளா வெஜிட்டாவை பார்த்து கேட்குறாங்க. என்னம்மா அங்கே சத்தம்னு கேட்டுக்கிட்டே காபா அங்கே வராரு. அடே காபா, உன்னோட வீணா போன விடியா மூஞ்சி ஐடல் வந்திருக்கான், வந்து பாருன்னு காலிஃப்ளா சொல்கிறாங்க. யாரை சொல்கிற நீன்னு காபா வந்து பார்க்க அங்கே வெஜிட்டா நிற்கிறாரு. ஏய் மிஸ்டர் வெஜிட்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு காபா கேட்க, காலிஃப்ளா, உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு உன்னோட கிங் கிட்ட என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு நிறைய டைம் இல்லைன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. கொய்யால எங்கள் ஆளுங்களை அடித்து அவள் மாதிரி ஆக்கிட்டு எனக்கு ஆர்டர் வேற போடுறியா, உன்னை விடமாட்டேன்டான்னு காலிஃப்ளா கத்த காபா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாரு. இதை பார்த்து வெஜிட்டா கோவத்தோட நிற்கிறாரு. காபா கண்ட்ரோல் பண்ணியும் காலிஃப்ளா வெஜிட்டாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காபா அவங்கள விடாமல் தொடர்ந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்கக்கிட்ட இனியும் பேசி வேலைக்கே ஆகாது. கேள், உன்னால் என்னை உன்னோட கிங் கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமான்னு வெஜிட்டா கேலை பார்த்து கேட்குறாரு. சரி என்னை விடு, நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு காலிஃப்ளா காபா கிட்ட சொல்ல காபாவும் அவங்கள விடுறாரு. அவளை விடாதன்னு சொன்னலன்னு வெஜிட்டா சொல்லிக்கிட்டே இருக்க காலிஃப்ளா வெஜிட்டாவை அட்டாக் பண்ண வராங்க. ஒரே கிக்கில் வெஜிட்டா காலிஃப்ளாவை கதிகலங்க வச்சிட்றாரு. அடிச்ச அடியில் காலிஃப்ளா மட்டையாகிடுறாங்க. அவங்கள காபா தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை என்னை ரிப்பீட் பண்ண வைக்காதீங்க. கடைசியாக ஒரே ஒரு தடவை கேட்குறேன், உங்களோட கிங் கிட்ட என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதான்னு வெஜிட்டா கேட்க காட்சிகள் மாறுது. பிளானட் பில்லரில் ஹிட் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஃப்ரோஸ்ட் ஹிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அடேங்கப்பா, என்ன சூடு! இந்த பிளானட்டில் மூச்சு விடவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் இங்கே இந்த ஹிட் பைய வந்தான்னு தெரியலன்னு ஃப்ரோஸ்ட் சொல்கிறாரு. திடீர்னு ஹிட் அவரோட அசாசினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண வராரு. இந்த இடத்துல யாரை கொள்றதுக்கு இவன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ரெடி ஆகிறான்னு தெரியலையே. எது எப்படியோ நம்ம அவனை ஃபாலோ பண்ணுறத அவனால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலைன்னு ஃப்ரோஸ்ட் நினைக்கிறதுக்குள்ளேயே ஹிட் ஃப்ரோஸ்டோட பின்னாடி வந்து அவரை கொல்ல ரெடி ஆகிறாரு. சொல்லு, உன்னை யார் என்னை கொல்றதுக்கு அனுப்பிச்சாங்க? சீக்கிரம் சொல்லு, இல்லைனா உன்னை இங்கேயே கொன்னுடுவேன்னு ஹிட் சொல்கிறாரு. எப்பா ஹிட்டு, ஒரு நிமிஷம் இல்லை, என்னை யாரும் அனுப்பலை, நான் உன்னை கொல்லவும் வரல, நான் சொல்கிறத கேளுன்னு ஃப்ரோஸ்ட் ஹிட் கிட்ட சொல்கிறாரு. அப்போது எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு ஹிட் கேட்குறாரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கோல் தான், அவனை விடவே கூடாது, அவனை எப்படியாச்சு நான் பழிவாங்கியே ஆகணும்னு சொல்ல காட்சிகள் பிளானட் சடலாக்கு மாறுது. எங்கடா வந்துட்டோன்னு சொன்னீங்க, இங்கே ஒன்றுத்தையும் காணோம், ஒருவேளை பூமிக்கு அடியில் வாழ்கிறீங்களோன்னு வெஜிட்டா காபாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு காபா, ஆமாம், குனிஞ்சு கீழே பாருன்னு சொல்கிறாரு. பார்த்தா உண்மையாகவே கீழே ஒரு உலகமே இருக்குது. இதை பார்த்த வெஜிட்டா ஷாக் ஆகுறாரு. ஹலோ நண்பா, எங்களை கிங் கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமான்னு ஒரு சோல்ஜர் கிட்ட காபா கேட்குறாரு. ஓ போகலாமே, வந்து இந்த ஷிப்பில் ஏறுங்கன்னு அந்த சோல்ஜர் சொல்கிறாரு. ஆமாம் தம்பி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இது வரைக்கும் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையேன்னு அந்த சோல்ஜர் வெஜிட்டாவை பார்த்து கேட்க, ஆமாம், நான் வேறு யூனிவர்ஸ்லேருந்து வரேன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. பரவாயில்லையே, நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பியாக இருக்கீங்களேன்னு அந்த சோல்ஜர் வெஜிட்டாவை பார்த்து சொல்கிறாரு. அது வரைக்கும் மட்டையாகி கிடந்த காலிஃப்ளா பட்டனி எழுந்து, அடே வெஜிட்டா, எங்கடா என்னைய கடத்தி கொண்டு போகிறேன்னு கத்துறாங்க. அடே காபா, அவளை கண்ட்ரோல் பண்ணுன்னு வெஜிட்டா சொல்ல, அதை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு காபா சொல்கிறாரு. அடே வெஜிட்டா, உன்னைய விடமாட்டேன்டான்னு காலிஃப்ளா கத்துறாங்க. திடீர்னு நமக்கு கிங்கோட பேலஸை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஏலியன் லார்ட் சடலா பார்க்க ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிற ஒருத்தன் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்கிறான்னு சொல்லுது. அதுக்கு கிங் ஃபைன், அவனை அலோவ் பண்ணுன்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றி, அவன் மெயின் ஹாலில் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த ஏலியன் சொல்லுது. நல்லது, நானே போய் அவனை பார்க்குறேன்னு சேன் கிங் சொல்கிறாரு. டோர் ஓப்பன் ஆகுது. வெஜிட்டா கிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கிங் டோரை திறந்து கம்பீரமாக வராரு.
அவரோட ப்ரைடையும் அப்பியரன்ஸையும் கண்டு வெஜிடாவே ஆடி போயிடுறாரு. மனுஷன் பார்க்க லைட்டாக மாதரா மாதிரியும் இருக்காரு. வணக்கம் தம்பி, நான் தான் இந்த பிளானட்டோட கிங். நீ யாருன்னு வெஜிடாவை பார்த்து கிங் சடலா கேட்க வெஜிடா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் தம்பி, நீ வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வரியாமே, இங்கே ஏன் வந்த, உன்னோட கதை என்னன்னு சொல்லுன்னு கிங் கேட்குறாரு. உனக்கு கதை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் இங்கே ஏன் வந்தேன்னான்னு வெஜிடா பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கிங் சடலா செம கோவத்தில், கதை சொல்கிறதும் கேட்குறதும் எப்போவுமே டைம் வேஸ்ட் கிடையாது, அது உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அப்படியா, அப்போது உன்னோட கதை என்னன்னு சொல்லு, இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, முக்கியமாக எந்த சயின்ஸும் இப்படி ஒரு குழிக்குள்ளே வாழ்ந்து நான் பார்த்ததே இல்லை, இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன்னு சொல்லுன்னு வெஜிடா கிங் கிட்ட கேட்குறாரு. நீ பார்க்குற உணர்ற இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதையே இருக்கு. உங்கள் யூனிவர்ஸில் எப்படியோன்னு தெரியல, ஆனால் இங்கே நீ பார்க்குற சயின்ஸ் உண்மையாகவே இப்படி அமைதியானவங்க கிடையாது. எல்லாருமே ரொம்ப வைலன்ஸ் அண்ட் குரூவலான பீப்புள்ஸாக இருந்தாங்க. எவன் ஒருத்தன் அதிக சக்தியோடும் கொடூரமானவனாகவும் இருக்கானோ அவன்தான் இந்த கூட்டத்தை ஆளுவான். இதுதான் எழுதப்படாத விதியாக இருந்துச்சு. நானும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான். ரத்தம் பார்க்குற வெறியில் நான் ஒரு மனுஷங்கிறதையே மறந்து போயிருந்தேன். என்னோட கூட்டாளிகளும் அப்படி தான் இருந்தாங்க. எங்களோட முன்னோர்கள் எங்களை விட மோசமாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஹியூமன்ஸா இல்லை மங்கீஸாங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நீளமான வால் கூட இருந்ததா சொல்லப்படுது. ஆனால் இப்போ பிறக்கிற யாருக்கும் அது இருக்கிறது இல்லை. இப்படி சயின்ஸோட மிருகத்தனமான நடக்கையால் எல்லா சயின்ஸும் செப்பரேட் ஆகி தனித்தனியாக இருந்தாங்க. இதை பார்த்த சடலாவோட ப்ரீவியஸ் கிங் மற்ற ஸ்பீஷீஸோட அலைன்ஸை வச்சுக்கிட்டு சேன் இனத்தை ஒன்றா சேர்க்க முயற்சி பண்ணார். இப்படி சேர்றத தடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் அவங்கள கொன்று குவிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவுக்கு நான் சாதாரணமான அடியாளாக தான் இருந்தேன். ஆனால் போரில் என்னோட சாதனையும் அசைக்க முடியாத என்னோட விசுவாசமும் என்னோட பதவியை உயர்த்திக்கிட்டே போச்சு. ஒரு கட்டத்தில் கிங்கோட ரைட் ஹேண்ட் மேனோட கண்ணில் நான் பட்டேன். எனக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிச்சு. இவ்வளோ வருஷத்தில் நான் என்னோட பிரதர்ஸ் துடிச்சு சாகிறத என்னோட கண்ணாலேயே பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய ரத்தத்தை பார்த்துட்டேன். அதுக்கு என்னோட முகத்தில் இருக்கிற காயங்கள் தான் சாட்சி. ஆனால் அந்த ஒரு சம்பவம் தான் என் வாழ்க்கையவே மாற்றிடுச்சு. அவன் பேர் கிர்கன். எங்கள் பிளானட்டையும் கிங்கையும் அவன் அவ்வளோ வெறுத்தான். ஆனால் அது எதுக்கு ஏன்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் அவன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ இருந்த கிங் அவனை பல முறை தோக்கடிச்சிட்டாரு. ஆனால் அவனோட உயிரை எடுக்கிற சமயம் எங்களுக்கு கிடைக்கல. இதனால் அவன் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனையை உருவாக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்தில் என்னால் பொறுக்க முடியல. ராத்திரி பகல்னு பார்க்காம அவனை வேட்டையாடினேன். அவனை கண்டுபிடிச்சி அவனை கொன்று அவன் வயிற்றை கிழிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போது அவன் வயிற்றுக்குள்ளே ஒரு ஷேப் இருந்துச்சு. இது என்னோட மூளைக்குள்ளே அப்படியே பதிஞ்சு போச்சு. அந்த பேட்டர்னில் தான் இப்போ இருக்கிற சடலா பேலஸை நான் கட்டியிருக்கேன். யாராலையுமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த அன்னைக்கு நைட் நான் சாதித்தேன். என்னோட புகழ் ஒட்டுமொத்த சடலா முழுக்க பரவுச்சு. ஒரு கட்டத்தில் கிங் இறந்து போனார். அவருக்கு எந்த பசங்களும் இல்லாததால் எல்லா மக்களும் என்னையவே ராஜாவாக உட்கார வச்சாங்க. நான் அரியாசனத்தில் உட்கார்ந்த அப்புறம் ப்ரீவியஸ் கிங்கோட ஐடல்ஸையும் ஃபாலோ பண்ணேன். அதே சமயத்தில் தேவையில்லாத வாரையும் ஸ்டாப் பண்ணணும்னு முடிவெடுத்தேன். இது எல்லாத்தையும் உனக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு நீ இங்கே ஏன் வந்திருக்கன்னு நல்லாவே தெரியும். ஆனால் அதையெல்லாம் என்னால் பண்ண முடியாது. குட் பாய் அப்படின்னு கிங் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, ஓ எனக்கு இப்போ எல்லாமே புரியுது, நீ சாவை கண்டு பயப்படுற அதானே அப்படின்னு வெஜிடா கேட்டுடுறாரு. வெஜிடா இப்படி எதிர்த்து பேசுனதுனால கிங் செம்ம கடுப்பாயிடுறாரு. எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்குன்னு கிங் சொல்லிக்கிட்டே இருக்க வெஜிடா அவரோட எல்லா ப்ரைடையும் தூக்கி போட்டுட்டு யூனிவர்ஸ்க்காக கிங்கோட காலில் விடுறாரு. கிங் ஆஃப் சடலா, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் எடுக்க போகிற முடிவு பல லட்சம் உயிர்களை காப்பாற்றும்னு வெஜிடா டவுன் டு த எர்த் பர்சனாக மாறி இந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாரு. காட்சிகள் பிளானட் நெபுருக்கு மாறுது. ஹிட் அவரோட மிஷன்ஸை முடிக்க போயிட்டுருக்காரு. கூடவே ஃப்ரோஸ்ட்டும் போயிட்டுருக்காரு. அடையிட்டு ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரே ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடு,
அதை வச்சு எப்படியாவது அவனை பழி வாங்கிடுவேன்னு சொல்கிறாரு. முடியாது, உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீயே ஒரு டெக்னிக்கை டெவலப் பண்ணிக்கோ, இப்போ என்ன என்னோட மிஷன்ஸை முடிக்க விடுன்னு ஹிட் சொல்கிறாரு. அடைச்சி, நீ என்னையா இவ்வளோ கேவலமாக இருக்க? நான் கூட உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக இருக்க. இப்படிலாம் இருந்தால் கடைசி வரைக்கும் நீ தனியாளாக தான் இருப்பேன்னு ஃப்ரோஸ்ட் சொல்கிறாரு. அப்படியா, சரி சரின்னு ஹிட் சொல்கிறாரு. இங்கே பாரு, கடைசி காலத்தில் உனக்குன்னு சில ஆட்கள் வேணும், அதனால் நான் உனக்கு எப்போவுமே ஃப்ரெண்டாக இருப்பேன், ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு டெக்னிக்ஸை கற்றுக்கொடுன்னு ஃப்ரோஸ்ட் சொல்ல ஹிட் முடியாதுன்னு மறுக்கிறாரு. எனக்கு தெரியும் உனக்கு இந்த அசாசினேஷன் வேலை செய்ய பிடிக்கல, ஆனால் வேறு வழியே இல்லாமல் தான் இதை நீ பண்ணுறேன்னு ஃப்ரோஸ்ட் ஹிட் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட ஹிட் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாரு. ஆனாலும் ஃப்ரோஸ்ட்டுக்கு எந்த ஒரு டெக்னிக்கையும் கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். காட்சிகள் மாறுது. புல்மா, ப்ரோலி, சீலாய், ஜாக்கோன்னு எல்லாரும் பிளானட் சடலாக்கு போயிட்டுருக்காங்க. புல்மா பிளானட் சடலாக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு ஜாக்கோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு 2 நாளில் போயிடலாம்னு சொல்கிறாரு. டே ஜாக்கோ, சும்மா விளையாடாதன்னு புல்மா சொல்கிறாங்க. நான் எங்கே விளையாடுறேன், உண்மையாகவே தான் சொல்கிறேன். அந்த பிளானட்டுக்கு போக எப்படியும் 2 நாள் ஆகும்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, நான் வீட்டில் இருந்து சாப்பாடு கூட கொண்டு வரலன்னு புல்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சமத்தா சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டு நான் 10 நாள் ஆனாலும் பசி தாங்குவேன்னு சொல்கிறாரு. புல்மா, சீலாயின்னு எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஆனால் ப்ரோலி மட்டும் சைலண்ட்டாக எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீ என்ன தராசா சாப்பிட்றேன்னு சீலாய் கேட்க, 8 நாளுக்கு முன்னாடி பிடிச்ச 8 கால் பூச்சி இருக்கு, டேஸ்ட் அல்லுது, உங்களுக்கும் வேணுமான்னு கேட்குறாரு. வேணா ராசா, அதை நீயே தின்னுன்னு சீலாய் சொல்ல காட்சிகள் மாறுது. வெஜிட்டா கிங் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு. நீ என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட சேயன், சொல்லு உனக்கு நான் என்ன பண்ணணும்னு கிங் வெஜிட்டா கிட்ட கேட்குறாரு. நடந்த எல்லாத்தையும் உங்களுக்கு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வார் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஏதோ சாதாரண சேயன்ஸ்குள்ளே நடக்கிற மாதிரியான ஒரு வார் இல்லை. இந்த வாரில் காட்ஸோடையும் டீமன்ஸோடையும் நம்ம சண்டை போட போகிறோம். இந்த ஃபைட்டில் உங்களோட ஒருத்தர் உயிர் கூட போகாதுன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் சேயின்ஸனை நம்ம ஒரு தைரியமான பேட்டலில் பண்ண போகிறோம். என்னால் மிராக்கிள்ஸை பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் வரப்போகிற எனிமிக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கிங் அவரோட ஆறாவை எமிட் பண்ணுறாரு. மொத்த பேரும் பயப்படுறாங்க. கிங் உடனே மொத்த ஸ்பெஷல் ஃபோர்ஸையும் திரட்ட சொல்கிறாரு. ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் பண்ண போகிறதா சொல்கிறாரு. இதை கேட்ட வெஜிட்டா சந்தோஷப்படுறாரு. என்னதான் சேயன்ஸ் ஒரே டீமாக சேர்ந்தாலும் வரப்போகிற ஈவில் ஃபோர்ஸை பீட் பண்ண இவங்க மட்டும் போதுமா? பொறுத்திருந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.